யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் ரெண்டு வரியா பேசிடுறேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்க, அன்பு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் என்னோட டீம் இந்த பராசக்தி இவ்வளவு பெரிய ஒரு பிலிமாவும் எக்ஸ்பீரியன்ஸாவும் மாறி இருக்கிறது காரணமான இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், இங்க வர முடியாத அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். பராசக்தி ஒரு 1960களில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுத்தி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம். இந்த படம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சுதா மேம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலாம்னு சொல்லும்போது பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட படிச்சேன் நானு. ஏன்னா அவங்க எவ்வளவு மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா, இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பத்தி நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் 4 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க. இதுல ஒரு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா போதும்ன்றதா இருந்தது. இதுல இந்த படம் பண்றது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே, நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேரக்டரை ஏற்கிறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் சவாலுக்கு தயாரா இருந்தோம். மேமுக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணிருக்காங்க. பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்ற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்க, இந்த படத்தை நீங்க சிறத்தை எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறைய பண்ணிட்டே இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்ல, கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி வகையில இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு இந்த ஈவெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்க டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா எல்லார பத்தியும் நான் ஆடியோ லான்ச்ல தான் பேசணும்னு வச்சிருந்தேன். ஏன்னா நிறைய இருக்கு, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10-10 நிமிஷம் இருக்கு. ஒரு எபிசோடா வச்சிருக்கேன். இங்க மத்தவங்க எல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும்னா, யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் ரெண்டு வரியாவது பேசிடுறேன். அத்தர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடுல தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவரு நல்லா ஃபிட்டா இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவரெல்லாம் அப்புறமா கோட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்திலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் கொஞ்சம் வெயிட் போட்டு போய் அது மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்க படத்துல பாக்குறது நடிப்பு இல்ல, உண்மையா அவருக்கு என் மேல இருக்க, எனக்கு அவர் மேல இருக்க. எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட், அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் அதீஜித் ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தாரு, அப்பாவோட வந்தாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு. இன்னைக்கு நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்றேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. மேம், உங்களை பத்தி இதுமே நான் சொல்ல போறது ஆனா நிறைய இருக்கு. எபிசோட் எல்லாம் வச்சிருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்ல பாத்துருக்கேன். உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம், வெல்கம். தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்க வந்து ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேல கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்படி வந்தவங்க தான் நான்லாம். சோ வெல்கம். அது இந்த மாதிரி ஒரு படத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமா டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்க ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்துல, அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவி மோகன் சார், தேங்க்யூ, நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோல. ஒரு ஹீரோ வந்து ஹீரோவா கதை கேட்டு இந்த கதை ஓகே, இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நினைக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது. அப்ப அவரை எடுத்து ஓகே சொல்லும் போது நான் நினைச்சுக்கிட்டது அதுதான், நீங்க படத்துலதான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்ல இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்க, அப்படிதான் செட்ல இருக்கணும், இந்த படத்துல இருக்கணும்ன்றதான் நான் நினைச்சது. அது எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன் சார். அதனாலதான் நாங்க ரவி மோகன்தான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். இங்க இருக்கிறதுல சீனியர் எங்களுக்கு அவர்தான். நீங்க தான் பெரியவங்க, நீங்க அப்படின்னு சொல்லிதான் ஜிவி ப்ரோ, ஜிவியோட 100 ஃபிலிம் நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்க, ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருப்பா, சின்ன குழந்தையில இருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில கேட்டாங்க. அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்து, ஆமாமா சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சாருமா, நான் குழந்தையா இருக்கும்போதுல மியூசிக் டைரக்டர்லாம் 10 படம் 15 படம் எல்லாம் பண்ணலாமா, அதனால 100 படம் பண்ணிருப்பா, பெரிய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம். 100 படம் பண்றது இல்ல, அதுக்குள்ள எல்லா ஜானரும் பண்ணிட்டாரு அவரு. சோ அவங்களுக்கு பாருங்க, பீரியட் ஃபிலிம் பண்ணணும் போதே ஏற்கனவே 1001 இருக்கு, மதராசப்பட்டினம் இருக்கு, பராசக்தி இருக்கும் போது அதுக்குள்ள எப்படி வெரைட்டி கொடுக்கணும். இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறைய உங்களை பத்தி பேச வேண்டியது ஆடியோ லான்ச்ல வச்சுக்கிறேன் பாடி.
அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது 25th ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷல். இது 25th ஃபிலிம் ஆனது காரணமும் ஆகாஷ் தான். நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலாம், இது 25th ஃபிலிமா இருக்கும்போது எனக்கு சொன்ன இதை விட ஒரு ஸ்பெஷல் 25th ஃபிலிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி, இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில். சோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்கிறது. சோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது. அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி 1960களுக்கு உங்களை எடுத்துட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் கூட்டிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும். ஆனா அது கூடவே காதல், பாசம், வீரம், புரட்சின்னு எல்லாமே பேசுற படமா இருக்கும். இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனா இருக்கும். எல்லாரும் தேட்டர்ல பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வரணும் அப்படி நான் சொல்லக்கூடாது. ஏன்னா எவ்வளவு வேலை இருக்கு, என்னடா கண்டிப்பா வரணும் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியாது மேடையில பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. நான் யோசிச்சு ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாருங்க. வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா, பக்கமா போகும்போது வாங்க, ஓ இதெல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு இருக்கும். எனக்கு அந்த செவர்லை காரெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். அது நேரில் பார்க்கும்போது, அதை அனுபவிக்கும் போது அது ஒரு புது ஃபீல். அது அண்ட் இந்த இடத்துல இந்த ஈவென்ட் நடக்கிறது சூப்பர். ஆமா. சோ இந்த ஃபிலிமே அப்படிதான். இது இந்த ஃபிலிம் ஒரு பிளெஸிங் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, சிவகார்த்திகேயனோட முதல் படங்கள்லாம் வந்து பார்த்தா நம்மள சிரிக்க வச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அமரர்ல தேம்பி அழுக வச்சீங்க கடைசில கிளைமாக்ஸ்ல. இந்த படத்துல நீங்க எந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு ஃபீல் வந்து கிடைக்க போகுது உங்களுக்கு? இன்ஸ்பைரிங் ஃபீலிங் இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. எஸ்பெஷலி இந்த படம் பராசக்தின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னங்கிறத பேசுறதுதான் இந்த படம். அந்த பவர் நிச்சயமா படம் பார்க்கும்போது உணர்வாங்க. ஓகே, எஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா மேம் கிட்ட இருந்து போது எஸ்கே நோ அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டாங்கன்னா நான் சரி. ஓகே ஓகே, பட் ஐ திங்க் we have to இதெல்லாம் பண்ணாதீங்க மேம், அப்ப நீங்க சொன்னதெல்லாம் செய்யாத மாதிரி இருக்கு. but I think we have to wait for the launch. நிறைய விஷயங்கள் அங்க ரிவீல் பண்றது சொல்லிருக்கீங்க. Okay, so we'll definitely wait for the launch, but before that in the launch காக எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. So I request everybody to இப்போ யோசி ஒரு கூப்பிடுறதா இருக்கு. அதனாலதான் வந்துட்டு சின்னரிலே and welcome ரவி மோகன் அவர்களே. Thank you. Okay, so tell me about the movie and about the set. எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு நம்ம இங்க போட்டுட்டு கூடிய இந்த விஷயத்தை பத்தி. கண்டிப்பா ஊரே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. I am also in a place where so many lovely people are here, so many great technicians are here. அவங்க முன்னாடி இந்த ஒரு எஃபர்ட் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். யாரெல்லாம் இந்த எஃபர்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல் ஐடியா, பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ஐ அம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். இதை தாண்டி 100 மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே. அதே டெக்னீஷியன்ஸ், வேலை செஞ்சவங்க எல்லாரும். எனக்கும் நிறைய தாட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு. பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு. ஏன்னா என்ன அப்படி பாத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். எனக்கு அழகா என்ன பிளெண்டட் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டர்ல, அந்த சிச்சுவேஷன்ல, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. தேங்க்யூ ஃபார் தட். யூ ஆர் மோர் தென் a sister. தேங்க்யூ so much. அண்ட் அவங்க மட்டும் இல்ல, ஆகாஷ் அடுத்தது வந்தோன்னு வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே நீங்க எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும். ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க, அது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியா இந்த படம் அமையும் பராசக்தி. And Atharva, thank you for being the brother you always are. And Atharvaவோட நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு, கேட்கணும்னு ஆசையா இருக்கு. பட் நேரம் அந்த அளவுக்கு இல்ல. அவரை பாருங்க இந்த படத்துல பாருங்க, அப்படியே லட்டு மாதிரி இருப்பாரு அவரு. அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாரா இருந்தாலுமே, அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருக்காரு.